எனக்காக பொருந்தேனே எனதழகா. ஐயோ என்ன இது, எந்திரிச்சதுலேருந்து மனசுலாம் ஒரு மாதிரி படப்படன்னு பயமாக இருக்குது. ஏதோ தப்பாக நடக்க போகிற மாதிரியே தோணுது. வீட்டில் உள்ளவங்களுக்கு ஏதாச்சும் சச்சா அப்படிலாம் எதுவுமே இருக்காது, அப்படி எதுவும் நடக்கவும் கூடாது. அபி அபி சொல்லுடி. என்னடி எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் யோசிச்சிட்டே இருக்கேன். அப்படிலாம் எதுவும் இல்லடி. அது சரி, நான் கேட்டால் மட்டும் நீ அப்படியே சொல்லிடுவ பாரு. சரி அபி, நான் கையில பார்க்கணும், நான் போயிட்டு வந்துடுறேன், அம்மா கிட்ட சொல்லிடு. என்னது வெளியில் போறியா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நீ வீட்டிலே இரு. அவளை வேணா வீட்டுக்கு வர சொல்லி நீ பாரு. என்னடி புதுசாக என்னென்னமோ உளறிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லடி, ப்ளீஸ் நீ நான் சொல்கிறத கேளு. அவளை நீ வர சொல்லி பாரு. அடி போடி, ஏன்டி இப்படி உளறிட்டு இருக்க? சரி எனக்கு டைம் ஆகுது, நான் வந்து பேசுகிறேன், நீ அம்மா கிட்ட மட்டும் சொல்லிடு. பாய். அஞ்சலி, அஞ்சலி நில்லடி. நான் சொல்கிறது கேளுடி. ஐயோ இவ என்ன நான் சொல்கிறது கேட்காம போயிட்டே இருக்கா. ஐயோ மனசுல ரொம்ப பயமாக இருக்கே, யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆயிடுமோன்னு வேற பயமாக இருக்கு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? சாச்சா அப்படிலாம் எதுவும் நடக்காது, நடக்கவும் கூடாது. கடவுளே நீ தான் எல்லாருக்கும் துணையாக இருக்கணும். அப்பா நல்ல வேலை கையில் கால் பண்ணி கூப்பிட்டா, இல்லைன்னா அவ்வளோதான். வீட்டில் இருக்க அந்த அர்ஜுன் குரங்கு ஊருக்கு போகிறத நினச்சி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் நான் எதுக்கு அவனுக்காக ஃபீல் பண்ணுறேன்னு சுத்தமாக தெரியலை. எது எப்படியோ கையில் எப்படியோ கால் பண்ணி கூப்பிட்டுட்டா. அவளை ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். நில்லு. என்ன இது அர்ஜுன் குரங்கு வாய்ஸ் மாதிரி கேக்குது? ஐயோ அவனை பத்தி நினைச்சு அவன் வாய்ஸ் கேக்குறதாவே எனக்கு தோணுது போல. முதல்ல இந்த இடத்த காலி பண்ணணும். மூஞ்சலி நில்லு, ஒன்னதான் கூப்பிடுறேன். என்ன இது அவன் வாய்ஸ் ரொம்ப பக்கத்துல கேக்குது? அப்போ அவன் தானா? ஐயோ வீட்டுல இருந்தா அவன் போறத நினைச்சு நான் எதுக்கு ஃபீல் பண்றேனே தெரியாம சுத்துறேன் தான். நான் வெளியிலே கிளம்பி போறேன், இவன் வேற இப்ப வந்துட்டானே. ஐயோ இப்ப என்ன பண்றது? ஹலோ மேடம், உங்களை தான் கூப்பிடுறேன், திரும்புங்க. ஐயோ என்னையா இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட? நான் அவசரமா வெளியில போனோம், சோ அப்புறம் பேசிக்கலாம் எதா இருந்தாலும். ஓ வெளியில போறியா? ரொம்ப நல்லதா போச்சு. ஆமா எங்க போற? ஐயோ வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்டா விளங்குமா? சரி சரி அதான் கேட்டுட்டேனே, சொல்லு. என் ஃப்ரெண்ட் கையில பார்க்க போறேன், போதுமா? சரி நான் கிளம்புறேன், பாய். ஒரு நிமிஷம் இரு, நானும் வரேன். என்னது நீ வரியா? ஐயோ உனக்கு புரியுதா? நான் என் ஃப்ரெண்ட் கையில பார்க்க போறேன். எனக்கு நல்லாவே புரியுது, நானும் கையில பார்க்கணும். வெயிட் பண்ணு, நானும் வரேன். இவன் என்ன கையில பார்க்கணும்னு சொல்றான்? இதுக்கு பார்க்கணும் என்னன்னு ஒண்ணும் புரியலையே. என்னது நீயும் கையில பார்க்கணுமா? நீ எதுக்கு கையில பார்க்கணும்? அது ஒண்ணும் இல்ல, இன்னைக்கு நைட் நாங்க எல்லாம் ஊருக்கு கிளம்புறோம்ல, அதான் கையில நேரா பார்த்து ஒரு வாட்டி சொல்லிடலான்னு. என்னது அவனை நேரா பார்த்து சொல்லணுமா? அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், அதான் நீ ஒண்ணு வர தேவையில்ல, நீ போ. அதெல்லாம் இல்ல, நானே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்ல, கையில நான் நேரா பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் வேற சொல்லணும், அதனால வெயிட் பண்ணு, நானும் வரேன். இவன் எதுக்கு கையில பாக்குறதுக்காக வரணும்? முக்கியமான விஷயம் வேற சொல்றான், அப்படி என்ன விஷயமா இருக்கும்? என்ன யோசிக்கிற? சரி ஒரு நிமிஷம் இரு, இந்த வந்துடுறேன், போயிடாத சரியா? நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணு. ஐயோ என்ன இவன், ஒருவேளை இவன் கையில சச்சா அப்படிலாம் இருக்காது. ஐயோ இருந்தாலும் பயமா இருக்கே. ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு இவனை நினைச்சு பயப்படணும்? இவன் யார் லவ் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கு? இருந்தாலும் ஐயோ அஞ்சலி என்னடி ஆச்சு உனக்கு? இவன் என்ன கையில ஏதோ கிஃப்ட் பாக்ஸோட வரான்? அப்போ இவன் கையில குட்டச்சி போலாமா? ஆமா இது என்ன? இது கிஃப்ட். ஏன் பார்த்தா தெரியல? இல்ல கிஃப்டா? யாருக்கு? ஓ இதுவா? இது கையலுக்கு. என்னது கையலுக்கா? ஆனா எதுக்கு? அது சரி, ஏன் எதுக்கு எல்லாமே அங்க போனதுக்கு அப்புறம் தெரியும். சரி சரி வா, ஃபர்ஸ்ட் போய் கையில மீட் பண்ணுவோம், சீக்கிரம் வா. என்ன இந்த அர்ஜுன் குரங்கு கையில கிஃப்டோட வந்திருக்கான்? அப்போ அவன் இன்னைக்கு கையலுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறானோ? ஐயோ இப்போ என்ன பண்றது? சச்சா அவன் யாருக்கு ப்ரப்போஸ் பண்ணா நமக்கு என்ன வந்திருக்கு? அவன் எப்படியோ போறான். சரி நம்ம போ. குட்டச்சி என்ன எவ்வளவு நேரம் அங்கே நிப்ப? வா, டைம் ஆகுதுல்ல. இதோ வந்துட்டேன். என்ன இது இங்கே தானே வச்சிருந்தோம், காணோம். ஒருவேளை ஆதி அர்ஜுன் பேக்ல இருக்கோ என்னன்னு தெரியலையே. அத்தை அடடா அபிமா வாடா. கூப்பிட்டீங்களா அத்தை? ஆமாண்டா அபிமா, அது ஒன்றும் இல்லடா, இன்னைக்கு நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் இல்லையா, அதனால தான் அத்தை உனக்கு கொடுக்கறதுக்காக கோவில் திருவிழாவில் ஒன்று வாங்கினேன். ஆனால் அதை எங்கே வச்சேன் தாண்டா தெரியல, அதை தாண்டா தேடிட்டு இருக்கேன். சரி அத்தை. என்னடா அபிமா ஒரு மாதிரி டல்லா இருக்க, ஏன்டா என்னாச்சு? அப்படிலாம் எதுவும் இல்லத்த. சரிடா அபிமா. அம்மா அஞ்சலி எங்கடா? அவ ஃப்ரெண்டு கையில பார்க்க போயிருக்காத்த, கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஓ சரிடா அபிமா. அடடா ஆதிக்கண்ணா வாப்பா. ஆமா ஒன்றும் இல்லை, நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருந்தேன், அப்போ பேக்ல பார்த்தீங்கன்னா இது இருந்துச்சு, அதான் உங்களோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்க வந்தேம்மா. அடடா ஆதிக்கண்ணா, இதுதான்ப்பா நான் ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன், நல்ல வேலை நீ எடுத்துட்டு வந்து தந்துட்டேன். அபிமா உனக்காக அத்தை திருவிழாவில் ஒன்று வாங்கினேன்னு சொன்னல, அது இதுதான்டா. ஆதி அந்த குங்குமச்சி மேலே அபிகிட்ட கொடுத்துரு. அபிமா நீ வாங்கியோடா, அத்தை கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் பார்க்குறேன். சரி அத்தை.
அவள் அழகென்ற வார்த்தைக்கு அகராதிதான், நான் சொல்கின்ற எல்லாமே ஒரு பாதிதான். ஆஹா என்பார்கள், அடடா என்பார்கள், அவளை பார்த்த எல்லோரும். 3 வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம். மூச்சு விடும் ரோஜா பூ பார்த்ததில்லை யாருந்தா, அவளை வந்து பார்த்தாலே அந்த குறை தீருந்தா. யூ லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் அபி. ஆஹா ஒன்றும் இல்லை. சரி இந்தா. ம் அப்போ சரி நான் கிளம்புறேன். ஆஹா ஓகே அபி. உஃப், என்ன இந்த அபி இன்னைக்கு இவ்வளோ அழகா இருக்கா? பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருக்கலாம். ஐயோ அது உனக்கு என்னடா ஆச்சு? அவளை பார்த்ததுலேருந்து நீ சரியில்லை. ஐயோ வாவ், என்ன இது ஆதி, என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட இந்த ஒயிட் ஷர்ட்டில் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கா. என்ன விஷயம் தெரியலையே. சரி போய் கேட்போம். ஹாய் ஆதி, என்னாச்சு இந்த ஆதிக்கு இவ்வளோ நேரம் கூப்பிடுறோம், இவன் பாட்டுக்கு அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிற்கிறான். அது சரி, நம்ம என்னன்னு கேட்டால் மட்டும் இவன் சொல்லிடுவானா என்ன? இருந்தாலும் கேட்போம். ஆதி ஆதி. ஆஹா கூப்பியா சோனியா? ஆமாம் ஆதி. என்னாச்சு ஆதி, இன்னைக்கு ஒரே ஹாப்பியாக இருக்க மாதிரி தெரியுது. அப்படிலாம் இல்லையே, நான் எப்பவும் போல தான் இருக்கேன். சரி சொல்லு சோனியா, நீ எதுக்கு வந்திருக்க? ஓ ஒன்றும் இல்லை ஆதி, நம்ம எத்தனை மணிக்கு கிளம்புறோம் அப்படின்னு கேட்க தான் ஆதி வந்தேன். ஓ நைட்டு தான் சோனியா கிளம்புவோம். சரி ஓகே சோனியா, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே ஆதி ஓகே. இவன் எப்பயும் போல தான் இருக்கானாமே, இதை நான் நம்பணும். ஆதி உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஒன்று ஆதி, இங்கே வந்ததுலேருந்தே நீ ஒரு மார்க்கமாக தான் ஆதி இருக்க. இந்த ஆதி எனக்கு ரொம்ப புதுசாக தெரியுறான். அது சரி ஆதி, ஆடு ஆடு நல்லா ஆடு, எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தானே. அதுக்கப்புறம் இந்த ஊரை பற்றி நீ நினைக்க முடியாது, அந்த அபியை பற்றி நினைக்க முடியாது. நான் நினைக்கவும் விட மாட்டேன். ஓ காட், எவ்வளோ சீக்கிரம் இந்த இடத்துலேருந்து காலி பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் காலி பண்ணி ஆதியை கூட்டிகிட்டு போயிடணும் அந்த அபிக்கிட்டேருந்து. அத்தச்சி அத்தச்சி, என்ன இது வீட்ல யாருமே காணும்? ஏடி சிறப்புனே, ஏடி வாடி. ஏடி என்னடி, எப்போ வர சொன்னா எப்படி வந்திருக்காவோ? அது சரி, என்ன தச்சி எல்லாம் தெரிஞ்சு அப்படியே கேட்கறாவோ? நீங்க கூப்பிட்டோடனே வரதுக்கு எனக்கும் ஆசைதான். ஆனா உங்க சின்னம்மா, அதான் என் மாமியாரு, அப்படியே உடனே விட்டுற மாதிரி தான். ஏன் தச்சி நீங்க வேற? என் மாமியாருக்கு அதை செஞ்சு இதை செஞ்சு எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டு வரதுக்குள்ளார நேரம் ஆயிட்டு. சரி சொல்லுங்க, எதுக்கு என்ன வர சொன்னாவோ? அது ஒன்றும் இல்லடி, சென்னையிலேருந்து வந்திருந்தாங்கல்ல, எல்லாரும் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்கடி, அதனால தான் கூட மாட ஒத்தாசை பண்ணுறதுக்காக உன்னை வர சொன்னாக்கும். என்னது எல்லாருமே கிளம்புறாங்களா? அப்பா நல்ல வேலை, இந்த குண்டு பூசணிக்கா அந்த வெள்ளை பண்ணி சோனியா அவளும் கிளம்புறாளா? சந்தோஷம் சந்தோஷம். ஏடி சிறப்புனே, என்னடி சொல்றாவோ? ஒன்றும் புரியலையே. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது அத்தாச்சி. என்னமோ போ, சரி வாடி போய் சமையல் வேலையை பார்ப்போம். சரி அத்தாச்சி வாங்க போவோம். ஓ காட், நல்ல வேலை இன்னைக்கு ஊருக்கு கிளம்பிடுவோம். இதுக்கப்புறம் ஒரு நாள் கூட என்னால் இந்த வீட்டில் ஸ்டே பண்ண முடியாது. ஓ ஷிட், என்ன இந்த வீடு இப்படி அவியுது? ஓ காட், நல்ல வேலை இந்த இடத்துலேருந்து இன்னைக்கே எனக்கு ரிலீஃப். ஓஃப் அத்தடி அத்தா, இந்த வெள்ளை பண்ணி இங்கே தான் சுற்றிட்டு கிடக்குதாக்கும். சரி இந்த வெள்ளை பண்ணி ரூமில் கிடக்கும், நம்ம பாட்டுக்கு வந்த வேலையை பார்த்துட்டு சட்டுப்புட்டுன்னு போயிடலான்னு பார்த்தா இவன் என்ன இங்கிட்டு சுற்றிட்டு கிடக்குதா? ஐயோ இவளை பார்த்தாவே எனக்கு பற்றிக்கிட்டு வருதே. சரி எதுக்கு வம்பு, நம்ம பாட்டுக்கு அப்படியே ஒதுங்கி போயிட வேண்டியதான். அடடா சோனியாம்மா, வாமா, என்னம்மா, ஏதாச்சும் வேணுமா? இந்த அத்தாச்சிக்கு வேறு வேலையே இல்லை. ஏன் அவளுக்கு வாய் இல்லையா? ஏதாச்சும் வேணா அவளே இது கேட்க போறா. இவன் வேற. ஆமாம், ஹாட் வாட்டர் வேணும். குந்தானிக்கு கொழுப்பு பத்தியா? ஏன் சுடு தண்ணி வேணும்னா இவளே போய் சூடு பண்ணி குடிச்சிக்க வேண்டியதானே? இவளுக்கு ஒரு ஆள் வேற வேலை செய்யணுமாக்கும். ஆளையும் மூஞ்சியும் முகரையும் பாரு. எப்பா இவளை பார்த்தாவே டென்ஷன் தாயா வருது. சுடு தண்ணி தரமா? ஒரு 2 நிமிஷமா இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். ஓகே, ஒன்று பண்ணுங்க, நான் ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஹாட் வாட்டரை ரூமில் வந்து கொடுத்துட்டு போங்க. ஓகே சரிம்மா சோனியா, நீ போ, நான் எடுத்துட்டு வரேன். ஓகே. இந்த வெள்ளை பண்ணிக்கு கொழுப்பு பத்தியா? ஏன் இந்த அம்மா கீழே நின்று சுடு தண்ணியை குடிக்க மாட்டாங்களாக்கும்? இவளுக்கு ஒரு ஆளு அவர் ரூம்ல போய் தேடி போய் கொடுத்துட்டு வரணுமாக்கும். நீ வெள்ளை பண்ணி நீ ஆடுற ஆட்டம் இருக்கே, எப்பா முடியல. இந்த அத்தாச்சி வேற. சரிம்மா நீ போ, நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்காவோ. இவங்களெல்லாம் திருத்தவே முடியாதாக்கும். ஏடி சிறப்புனே, சரிடி நீ போய் அடுக்கலையில வேலை பாரு, நான் போய் அந்த கொண்டு சுடு தண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஐயோ அத்தாச்சி நீங்க எதுக்கு அலையறாவோ? சுடு தண்ணி தானே, நான் போய் அவளுக்கு கொடுத்துக்கிறேன். சரியா? சரிடி சின்ன பண்ணு. எங்க இந்த குண்டு பூசணிக்காவை காணும்? அப்படியே வெள்ளை பண்ணி எங்கடி போய் தொலைஞ்சா? சுடுதண்ணியை கேட்டுவிட்டு எப்பா இந்த மாதிரி திமுருள்ள ஒரு பொம்பளை நான் பார்த்ததே இல்லை. கேட் சின்ன பொண்ணு விட்ரி விட்ரி, இந்த ஒரு நாள் மட்டும் தானே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எங்க காணும்? இந்த வரா பாரு வெள்ளை பண்ணி. ஓ காட், ஒரு ஹாட் வாட்டர் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? இந்த ஆரம்பிச்சிட்டால இவளை. இந்த அம்மா பொண்ணே சுடு தண்ணி அப்படி கேட்டோடனே வந்துடாது. அதுல பாத்திரத்துல தண்ணியை ஊற்றி அடுப்புல வச்சு சுட வச்சாதான் வருமாக்கும். இந்த புடி. ஓ காட், இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னது என்ன சொன்னாவ இப்ப? ஒன்றும் இல்லை. ஹே
நான் ஹாட் வாட்டர் தானே கேட்டேன், என்ன தண்ணி கொஞ்சம் கூட சூடாவே இல்ல? தண்ணியை கொண்டு வர சொல்லிவிட்டு நீ எங்கேயாச்சும் போயிருந்தனா அப்புறம் ஆறி தான் போகும். இவள இந்தாமா பொண்ணே, அதெல்லாம் சூடாக தான் இருக்கு, நீ குடி. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரியாது தண்ணி சூடா இருக்கா இல்லையான்னு. இந்தாங்க புடிங்க, ஃபர்ஸ்ட் போய் எனக்கு நல்லா சூடா தண்ணி எடுத்துட்டு வாங்க. இவ்வளோ அடியே வெள்ளை பண்ணி சூடா தானடி வேணும். இப்போ பாருடி, இந்தம்மா பொண்ணு செத்த பொறுமா, நீ கேட்ட சூடா தண்ணி எடுத்துட்டு வரேன். ஓகே. நாட் பேட், சீக்கிரமா வந்துட்டீங்க. சப்பா இந்தம்மா பொண்ணே குடி, நீ கேட்ட சூட சூட தண்ணி. பரவாயில்ல, கொஞ்சம் சூடா தான் இருக்கு. என்னது கொஞ்சம் சூடா இருக்கா? அடியே வெள்ளை பண்ணி இப்ப பாருடி, இன்னும் கொஞ்ச நேரத்துல கொஞ்சம் சூடா இருக்கா, அது நிறைய சூடா இருக்கான்னு தெரியும். இந்தம்மா பொண்ணே குடிச்சு பார்த்துட்டு சூடா இருக்கா இல்லையான்னு சொல்லு. உறவு சூடு இல்ல அது இல்லைன்னு சொல்லக்கூடாது, சீக்கிரம் சட்டு பொண்ணு குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. ஓகே. யூ இடியட், என்ன இப்படி கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்துட்டு வந்துறீங்க? ஓ காட், வாயில எப்படி சுடுது தெரியுமா? இவ்வளவு சூடாவா தண்ணி எடுத்துட்டு வருவீங்க? இது நல்ல கதையா இருக்கு. சூடு கம்மியா தண்ணி எடுத்துட்டு வந்தா ஏன் சூடு இல்லாம எடுத்துட்டு வரிவோ அப்படின்னு கேட்கறாவோ. சூடோட எடுத்துட்டு வந்தா ஏன் இப்படி சூடா எடுத்துட்டு கேட்டுட்டு இருக்காவோ. இந்த அம்மா பொண்ணே, இதுக்கு மேல உனக்கு எப்படி தண்ணி வேணுமோ அப்படி நீயே வந்து வச்சுக்க. வாட்? நானே சுடு தண்ணி வச்சு நானே குடிக்கணுமா? என்னால முடியாது. உன்னால முடியாதுன்னா அப்ப இந்த தண்ணியை குடி, எனக்கு வேலை அம்பிட்டு கிடக்கு, நான் போய் பாக்குறேன். ஓ ஷிட், என்ன இந்த பொம்பளை எப்படி சொல்லிட்டு போகுது? உனக்கு சுடு தண்ணி வேணும்னா நீனே வச்சு குடின்னு. ஓ காட், என்னாலலாம் சுடு தண்ணி வச்சு குடிக்க முடியாது. சரி, இந்த தண்ணி ஆறணும்னா இதையே நம்ம குடிச்சுக்கலாம். ஒருவேளை இவன் கையில லவ் பண்றானோ? அந்த கையிலுக்கு இவனை பார்த்தாவே ரொம்ப பிடிக்கும். லிட்டரா சொல்லி விடுவா. நம்ம தான் இவன் 2 பேரையும் கவனிக்க மறந்துட்டோமோ? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. ஏ குட்டிச்சி, வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? கையில் எப்ப வருவா? நான் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்னு சொன்னா. ஓ, அப்ப என்ன வரத்துக்கு கொஞ்சம் நேரம் இருக்கு அப்படிதானே? அப்ப சரி, இது புடியா. இப்ப எதுக்கு இதை என்கிட்ட கொடுத்த? ரொம்ப நேரமா கையில வச்சிருக்கேன், கை வலிக்குதுல, அதனாலதான். ஓ, இருந்தாலும் உனக்கு கை வலிக்குதுங்கிறதுக்காக என்னால தூக்கி வச்சிருக்க முடியாது. ஒழுங்கா இதை புடி. ஏ குட்டிச்சி, கொஞ்ச நேரம் குடிச்சுக்க, நான் திரும்பி வாங்கிக்கிறேன், சரியா? சரி, எப்படியும் கையில் வரத்துக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல. சரி வா, அது வரைக்கும் நம்ம பேசலாம். உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணுமே. என்ன சொல்லணும்? ஓ, உனக்கு நான் 4000 அமௌண்ட் கொடுக்கணுமே, அதுவா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நான் கண்டிப்பா அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவேன், சரியா? நீ ஒன்றும் பயப்படாத. அது இல்ல, வேற. வேறயா? ஓ, நான் அரியர் வச்சிருக்கதை எங்க வீட்டுல சொல்ல போறியா? நீ சொன்னாலும் நோ யூஸ், நான் எக்ஸாம்ல எழுதிருக்கேன், எனக்கு தெரிஞ்சு நான் கிளியர் பண்ணிடுவேன். அதுவும் இல்ல. வேற? ஐ லவ் யூ அஞ்சலி. நெஞ்சோடு கலந்தவளே, உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் அன்பே. என்னது? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ அஞ்சலின்னு சொன்னேன். என்ன உளறிக்கிட்டு இருக்க? என்னது உளறிக்கிட்டு இருக்கனா? லூசு, நான் உண்மையா தான் சொல்றேன், எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ ஐ லவ் யூ. ஐ நோ உனக்கு என்ன பிடிக்கும்னு. என்ன சொன்ன? உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். யார் சொன்னா எனக்கு உன்னை பிடிக்கும்னு? எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்காது, சரியா? எனக்கு உன்னை பார்த்தாவே இரிட்டேட் ஆகும். இங்க பாரு, இன்னொரு தடவை இந்த மாதிரி என்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காத. ஹலோ மேடம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ பொய் சொல்ற, உனக்கு கண்டிப்பா என்ன பிடிக்கும். இங்க பாரு, உன்கிட்ட பொய் சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு உன்னை பிடிக்காது பிடிக்காது பிடிக்காது, போதுமா? சரி, இன்னைக்கு பிடிக்க வேணாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு என்ன பிடிக்கும், அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அப்படி ஒரு நாள் வரவே வராது, ஏன்னா எனக்கு உன்னை எப்பயுமே பிடிக்காது, புரிஞ்சதா? ஓ அப்படியா? ஹலோ மேடம், உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனிஹவ், நீங்களே உங்க வாயால எனக்கு ஒன்ன பிடிச்சிருக்கு அர்ஜுன்னு சொல்ற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், ஓகே? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நடக்குதா இல்லையான்னு பொறுத்திருந்து பாப்போம். என்ன நானும் பார்த்துட்டு தான் ரொம்ப ஓவரா பேசிட்டே போயிட்டு இருக்கேன். அப்போ நீ என் பின்னாடியே சிரிச்சு சிரிச்சு வாலண்டியரா பேசுனதெல்லாம் இதுக்கு தானா? நீ எல்லா பசங்க மாதிரி தானா? அதானே, பசங்க எல்லாம் ஒரே மாதிரி தானே இருப்பீங்க, அதுல நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? ஓ, இப்படிலாம் நீ பேசினா நான் உடனே சாரி அஞ்சலி, இனிமே உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவேன்னு நினைச்சியா? நோ நோ நெவர், நான் அப்படிலாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். உன்னால திருத்தவே முடியாது. முதல்ல கண்ணு முன்னாடி நிக்காத, போ இங்க இருந்து. ஓ, நான் முன்னாடி நின்னா எங்க நீ என்ன லவ் பண்ணிடுவியோன்னு உனக்கு பயம், அதனால தானே? பயமா? யாருக்கு? எனக்கா? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா? இந்த அஞ்சலி எப்பயும் உன்னை லவ் பண்ண மாட்டா, புரிஞ்சதா? அதையும் பார்க்கலாமே. பாரு பாரு, நல்லா பாரு. இந்த புடி, இத முதல்ல எடுத்துட்டு இந்த இடத்த முதல்ல காலி பண்ணு. ஹலோ மேடம், இது உங்களுக்கு தான். என்ன இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்தா நான் உடனே பல்ல கட்டிட்டு ஓகே சொல்லிடுவேனா? இங்க பாரு, நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காது, புரிஞ்சதா? அதையும் பார்க்கலாம். சரி ஓகே, உனக்காகவே இந்த கிஃப்ட் நான் தேடி தேடி என் கையால பண்ணது. சோ உனக்கு எப்போ என்கிட்ட ஃபீலிங் வருதோ அப்பதான் இதை நீ ஓபன் பண்ணி பார்க்கணும், புரிஞ்சதா?
உன் மேல எனக்கு ஃபீலிங்கா அது எப்பயுமே வராது. என்ன பெருசா அதுல இருக்க போகுது? இரு இப்பயே பிரிச்சு அதை உன் மூஞ்சில நான் தூக்கி எறிகிறேன். தாராளமா பிரி. நான் சொன்ன மாதிரி தான். நீ இப்ப இந்த கிஃப்ட பிரிச்சனா நீ என்ன லவ் பண்ற, உனக்கு என் மேல ஃபீலிங் இருக்குன்னு அர்த்தம். பெரிய பிரிச்சு இப்போவே பாரு. யார் சொன்னா எனக்கு உன் மேல ஃபீலிங் இருக்குன்னு? எனக்கு உன் மேல எந்த மண்ணாங்கட்டி ஃபீலிங்கும் இல்ல. அதோட என்ன சொன்ன, உன் மேல ஃபீலிங் வந்தாதான் இந்த கிஃப்ட பிரிக்கணுமா? அப்படின்னா இந்த ஜென்மத்துல நான் இந்த கிஃப்ட பிரிக்கவே மாட்டேன். போதுமா? இஸ் இட்? பார்க்கலாம். பாய் முஞ்சலி, ஐ லவ் யூ so much. bye bye. என்ன இவன் நம்மள லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போறான்? ஐயோ, நியாயமா பார்த்தா எனக்கு அவன் மேல கோவம் தானே வரணும். ஆனா ஏன் என்னால அவன் மேல கோவப்படவே முடியல? ஐயோ, எனக்கு என்னாச்சு? ஒருவேளை நானும் அவனை எனக்கு அவனை சுத்தமா பிடிக்காது. அவனை பார்த்தாவே எனக்கு பத்திட்டு வருது. அவன் நினைக்கிறது எப்படி நடக்கவே நடக்காது. அதை நடத்தவும் விட மாட்டேன். பெரிய கிஃப்டாமா கிஃப்ட். என்ன சொன்னா அவன் மேல ஃபீலிங் வந்தாதான் அந்த கிஃப்ட்டை பிரிக்கணுமா? அப்படின்னா இந்த ஜென்மத்துல இந்த கிஃப்ட்டை நான் பிரிக்கவே மாட்டேன். அஞ்சலி, அஞ்சலி, இவன் என்ன பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிறா? அஞ்சலி, அஞ்சலி, சொல்லுடி. சொல்லுடியா? அடியே நீ முதல்ல சொல்லு, ஏன் இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி நிக்கிற? ஆமா, இது என்ன கையில கிஃப்ட்? அது வந்து என்னடி இழுக்கிற? சரி, இது என்னங்கறது அப்புறம் சொல்லு. பார்க்கவே இதா ரொம்ப அழகா இருக்கு. குடி, உள்ள பிரிச்சு என்ன இருக்குன்னு பாப்போம். எனக்கு கிஃப்ட் பிரிக்கிறதுனா எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? சரி சரி, குடு உள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இல்ல வேணாம், இத பிரிக்க வேணாம். பிரிக்க வேணாமா? என்னடி கிஃப்ட் கையில வச்சிட்டு பிரிக்க வேணாம்னு சொல்ற? ஏனா இது எனக்கு வந்த கிஃப்ட் இல்லடி, இது அபிக்கு வந்த கிஃப்ட். அபிகிட்ட போய் கொடுக்கணும், அதான். ஓ, அபிகாக்கு வந்த கிஃப்டா? அப்ப சரி. அஞ்சலி, ஆனா ஒண்ணுடி, இந்த கிஃப்ட் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. பிரிச்சா கண்டிப்பா உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நீ போட்டோ எடுத்து அனுப்பணும், ஓகேவா? ஐயோ, இவ வேற ஒருத்தி. நானே இந்த கிஃப்ட்டை பிரிக்கிற நிலைமை வரக்கூடாதுன்னு கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். இதுல இவ வேற பிரிச்சா வேற கண்டிப்பா என்கிட்ட சொல்லுன்னு. அடியே கையல், இந்த ஜென்மத்துல நான் பிரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன்டி. ஐயோ, இதை எப்படி உங்ககிட்ட நான் சொல்லி புரிய வைப்பேன்? என்னடி நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வாய்க்குள்ளாரே முனகிட்டு இருக்க. என்னடி சொல்லு. அதெல்லாம் ஒண்ணு இல்லடி. பிரிச்சா கண்டிப்பா உனக்கு காட்டுறேன், ஓகே? சரிடி. ஆமா, கேட்கணும்னு அவரு எப்படி இருக்காரு? எவரு? அவருதான் டாக்டர் அர்ஜுன். இவ வேற ஒருத்தி இருக்க நிலைமை புரியாம. அவனுக்கு என்ன, நல்லா குத்துக்கல்லு மாதிரி நல்லா தான் இருக்கான். நீ எதுக்குடி இப்படி சொல்ற? என்னமோ போ. ஆனா ஒண்ணுடி, அவர் சிரிக்கும் போது எவ்வளவு கியூட்டா இருப்பாரு தெரியுமா? அப்படியே பாத்துக்கிட்டே இருக்கலாம். ஐயோ கையில் போதுடி, நிறுத்து. சரி, எதுக்கு வர சொன்ன? சீக்கிரம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். அது ஒண்ணும் இல்லடி, நெக்ஸ்ட் செமஸ்டருக்கு புக்ஸ் எல்லாம் வாங்க போறேன். அதுக்கு தான் உனக்கு வேணுமான்னு கேக்குறதுக்காக வர சொன்னேன். இதுக்கு தான் இப்ப வர சொன்னியா நீ? ஏன் இத போன்லயே கேட்டுக்க வேண்டியதானே? அஞ்சலி, இப்ப எதுக்கு நீ ஏன் மேல கோவப்படுற? நான் போன்ல தானடி சொல்றேன்னு சொன்னேன். நீ தானடி பரவாயில்லடி நேர்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என்னடி நீ அப்படியும் பேசுற இப்படியும் பேசுற? ஐயோ, இப்ப எதுக்கு தேவையில்லாம எதாச்சும் பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அப்பனால வந்தது. ஐயோ கையில், அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா? என்னாச்சு இவளுக்கு? ஒரு மாதிரி வித்தியாசமா நடந்துக்கிறா. ஒன்னும் புரியல. சரிடி அஞ்சலி, நானும் வீட்டுக்கு போறேன். யோ பெருசு, எங்க இருக்கா? யோ வெள்ளவாயா, என்னையா? பொண்ணு கேட்க போலான்னு இன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு வராம நீ ஏமாத்தலான்னு பாக்குறியா? யோ வெள்ளவாயா. ஐயா மருது, இப்ப எதுக்கே கோவமா கத்துறாவோ? ஏய் தாய் கல்வி, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? ஐயா மருது, என்னையா பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஏய் தாய் கல்வி, என்ன அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு நீ என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியா? ஊரு தெரியாம அழிச்சிருவோம் ரெண்டு பேரையும். எங்க அந்த ஆளு? நேராயிட்டு கிடக்கு. அபிச்சலத்தை போய் பொண்ணு கேட்க வேண்டாமா? எங்க அந்த ஆளு? ஐயா மருது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா? அவர் காலையிலேயே ஒரு முக்கியமான வேலை இருக்குன்னு போயிருக்காருயா. என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரியா? கோபப்படாதயா. பாரு தாய் கல்வி, நான் நினைச்சது மட்டும் இன்னைக்கு நடக்கலன்னு வச்சுக்கேன், இந்த மருது மனுஷனாவே இருக்க மாட்டான். ஐயா மருது, கோபப்படாதயா. ஐயா, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா? கண்டிப்பா இன்னைக்கு நம்ம அந்த அபி பொண்ணை போய் பொண்ணு கேட்டு வருவோம். சரியா? பொண்ணு கேட்டு வருவோம் இல்ல, வரணும். இன்னைக்கு எனக்கும் அபிச்சல்லத்துக்கும் நிச்சயம் நடந்தே ஆகணும். என்ன புரிஞ்சதா? இதுல ஏதாச்சும் கோல்மால் பண்ணணும்னு புருஷனும் பொண்டாட்டி நினைச்சிங்கன்னு வச்சுக்கிய, அப்புறம் இருக்கு கச்சேரி உங்க ரெண்டு பேருக்கும். ஐயா மருது, அப்படிலாம் எதுவும் இல்லையா? ஐயா அங்க பாரியா, பொண்ணு கேட்க போறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கையா. நீ கூப்பிட்டேன்னு தயா வந்துட்டேன். நான் போய் பாக்கட்டா? அட ஆமா. ஏய் தாய் கிழவி, முன்னாடி இதை சொல்லிருக்க வேண்டியதானே? வீணா நான் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி இவ்வளவு பெரிய டைலாக் எல்லாம் பேசிருக்க மாட்டேன்ல. ஓ, பொண்ணு பார்க்க போறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கியா? சரி போ. இன்னும் நேரம் இருக்கு, பொறுமையா எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம எடுத்து வச்சிரு. சரியா?
சரிப்பா நான் போறேன். ஐயோ அபிச்சலம் இந்த செத்த நேரத்துல இந்த மருது மாமா உன்னை பொண்ணு கேட்டு வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல எல்லாத்தையும் பேசி இன்னைக்கே நம்ம நிச்சயம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் தான். பிப்பி பிப்பி டும் 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 தான்.